இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் மூழ்கிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளிஸ் முழுத்துமைக்கு சல்ல அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டண்டியப்பா டானி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி.
நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்றையறத் தொடங்குவோம். சிறந்த வேலை. தயார். இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்புத்தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோதிக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்கே இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ, பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது. சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அலறு ஆப்பு.
எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்போ மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ, சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ, ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். இல்ல இல்ல இல்ல. நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவுவேன். நிக்கோல், வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. ஆஹா, எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொருங்கள், எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளி கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே. எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே, போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகிகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா?
கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போலிருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ லிலி, சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, ஆப்ஸ், யப்ஸ், பிழை. அவளை உதவி விடுவோம். ஆப், நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம், ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம், நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன? எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ, வாவ். Stay make sure it's fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. இப்போதே என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் நினைக்கிறேன். யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? பிரியனே, எனக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான? ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? அப்பா, ஓ, இது பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு. எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல. என்னால் பாருங்க. சமையல் அறையில் என்ன நடந்தது? நான் வருகிறேன். நெருங்குங்கள். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கம் தள்ளுவேன். நன்றி பாட்டி, பின்னர் சந்திப்போம். இணைப்பு, என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது. நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன, லெஸ்டன்? சக.
இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3 2 1 3 2 1. இல்லை, அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமாக உள்ளது. ஹூரே, நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. வாருங்கள் பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. ஆம், நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலயம் வடிவத்து. மேலும் மேலும் கழிவு மேலும் 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 நல்லது மேலும் என்னவே ஆனாலும் என்ன நாம இதை முயற்சி செய்யலாம். நீங்கள் அது என்ன லூயி? வேகம் விரைவான ஒன்று. இது நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு உன் உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். ஒன்று கால். மியாவ் மியாவ், அமைதியாக இரு. மியாவ். சும்மா வெளியே போ. அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு நான் கிளீனர் வாங்கிவிட்டேன். சூறைமழை. ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாய் இருக்கிறோம். ஆமா, எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1 2 3 4 7. வாங்க, அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷிக்கு. Your Richardis, Sutra, whom Mary ain't Shirky Murta. In Freddy Sand. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியாஸ்டாய் tell Sari Colasa. தங்கி கொள்ளுவோம். ஓ, யார் நீடிங் யார் ஈஸ்வரிங்க. ஜிஸ் அடுத்த வேலை இதை சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா. அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது. பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள். மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில்.
Achso, du har mal Facebook geschickt. Da kurde je met ons team set. Waarij, Mary, ze schurmer. Aha, het is weer. One kan je redden, Dina. One sandwich se kurpiya. Illa, zie nodig. அப்பா எவ்வளவு சுவையா இருக்குது பாஜி உள்ளே இன்னும் இல்ல ஆமா கீமியா உன் கண்ணாடியில இருக்குது இல்ல சரி சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ வாங்க மூன்றாவது பூட்டை திறக்கலாம். ஹூரே நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ் இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா அது ஒரு பிளாஸ்டர் தானா? தின்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே கவனமாயிருக்க. கவலை வேண்டாம், அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி அதை கண்டுபிடிக்கும் நேரம் இல்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி பார்ப்போம். ஓ அது நாற்றமுள்ள காசீஸ். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சியாடையாக மாறிவிட்டது. பீஸா பாருங்கள். ஆனட்டியன் சாக்லேட் தான் சாப்பிடுவேன். சுவையானது. என்ன ஜாயில் இங்கே? அவ்வளவுதானே, அதில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? ஆ உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை இவ்வளவு பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். செல்லு பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1 2 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். கடிசோல் பூடி எண் 5 குறியீடு லாம் 5கள். ஓடுவோம். மறுபடியும் ருசியீடு கோ. அனையடி ருசியடி பேன்ஸ் இருக்கிறாள். சோ ஃப்ரீ ஹோம் சாப்பிடி வெயில் செய்யா. சரி கோகா பொறி கோகா ரிகோ ருசியோ படி செடி அழிஞ்சதே. சரி இப்ப என்ன பணி? எவ்வளவு பயங்கரம். என்ன? ஓ நான் செய்ய முடியாது. ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன். மேஜிக் பிளாஸ்டர் எடு. இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும். நல்ல பெறுதல். ஆம் எனக்கு தெரியுமே. சுவையான சீனிய குஞ்சி. என்னமே இல்லை. என்ன? சரி நான் கிண்டல் செய்தேன். இதோ திறவுகோள். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட். ஹூரை. Adada unoint Freddy wins. Morning telling. Arisha, solving your trial. Hello, there in all the mirrors. See you in there, ஓ இது என்ன? நீ எல்லாம் கேளு. இப்போது உன் வேலை. சரி நான் அதை திறக்குகிறேன். ஓ அம்பா சீகவலன் யாருக்கு? ஓ ஹாய் சிரிக்கிறாய். சிரின சுட்டாசி என்று. எனவே என்று 2 ட்ரா பெர் சேர்த்து. இதோ கடைசி பிணைப்பு. ஆஹா நாம் எல்லாம் விடுதலையாக இருப்போம். ஆஹா இது என்ன?
நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும் இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas appearance sa Kimmermino super your barrier. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார். வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் சென்றனர். இந்த ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏறாய ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே. இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவர்களுக்கு காக்டெயில் ஐவு கொண்டிருந்தன. ஒரு முடிவு தெரிவித்திருந்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெரி
சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பால் அடிக்கட்டி வேணும். ஒரு நாள் நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை வந்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீசருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலே அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன்.
வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இருக்கு மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேடி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். பிரிட்னி, அதை இழுத்து வருவோம். ஐபோன், நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இது புதுநிலை ஐபோன் 50 மிகவும் அழகாக இருக்கிறது. ஹே, இது வேலை செய்யவில்லை. காத்திரு, இது ஒரு சாக்லேட் பேயான். இது மிகவும் சுவையானது. இது உண்மையானதல்ல. பிறகும் இதுவும் கூட்டு. ஓ, எவ்வளவு அருமை. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி நண்பா, நான் எது ஐபோன் என்று தேடி பிடிக்க வேண்டும். இப்போதே முயற்சி தான் செய்கிறோம். ஓ மக்கள், பிரிட்னி, எனக்கு உண்மையான கண் எலும்பு இருக்கிறதே. ஏன் நீ சிரிக்கிறாய்? என் கண் எலும்பும் குளிராக இருக்கிறது. அதை பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் கிணறு கரடி உள்ளது. சுறுசுறுப்பானது. நான் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன். பிரிட்னி, வைடார் சுவாரஸ்யமானது. மற்றவை என்ன இருக்கிறது? ஒரு ஆப்பிள் உள்ளது ஸ்கிட்டில்ஸ் உடன். ஓ, கேமரா கிடைத்தது. இது கண்களையும் நம்ப முடியல. நான் இதை முயற்சிக்கலாமா? சரி, மீண்டும் முயற்சி செய். ஹே, மிகவும் சின்ன பூனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் உமிழ்நீர். நிச்சயம், எனக்கு மேலும் வேண்டும். சிரிப்பதை அனுபவிக்கவும். நீயும் எல்லாவற்றையும் இழந்து விடுவாயே. இல்லை, இது இன்னும் சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓ, இன்னும் கசியல்கள் இருக்கின்றன. அதை என் சிறந்த நண்பருடன் பகிர்ந்து கொள்வோமா? அதை ஒன்றாக சாப்பிடுவோம். நம்ம இருவரும் இதை சேர்ந்து திறப்போம். எவ்வளவு அற்புதமானது மற்றும் எவ்வளவு பெரியது. போதே, வா, அருமை. இரு, என்னை சிறந்தொரு யோசனை வந்தது. நம்ம இருவருக்கும் சுபஸ் இருக்கின்றது. நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும். தொடங்குவோம். நான் ஜெயிக்க போகிறேன். எனது சூப்பா சாப்ஸ் ரொம்ப நல்லது. இது கிராமல் இல்ல, இது ஒரு சாக்லேட் கேக். ஏன் பிடித்தது? நான் ஜூலியை விட வேகமாக செய்ய முடியும். என்ன, அவளிடம் சாக்லேட் லாலிபாப் இருக்கிறதா? அவள் கண்டிப்பாக வேகமாக செய்வாள். என் லாலிபாப் கடிக்க முடியாதது. ஓ, என் நாக்கு சிவப்பாகவும் வீங்கியதும் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் லாலிபாப் உடைக்கலாம். இது சிறந்ததாக இருக்கும். ஒரு சுற்றலியை எடுத்து எல்லாவற்றையும் இடிக்கும் அளவுக்கு அடிக்கலாமா? அற்புதம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பாப்பிடுவோம். வேகமாக செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு சுவை மற்றும் கடைசி துகள்கள். நேரம் முடிந்தது. நான் சிறப்பாக செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். முதல் ஒன்றை பார்க்கலாமா? அஃது ஒரு மோதிரம். எவ்வளவு அழகானது. பார்ப்போம். எனக்கு பொருத்தமாக மிகவும் குளிராக உள்ளது. சுவையாக மணக்கிறது. இது குறுகியது. அருமை. அடி, இது கித்தியை சுவாதிஷ்டமாக தோன்றுகிறது. எனக்கும் அது வேண்டும். நான் என்ன பெற்றுள்ளேன் என்று பார்ப்போம். அட, எனக்கும் ஒரு மோதிரம் உள்ளது. அட, இந்த வைரம் அருமை. நான் இதை சாப்பிட முடியாது என்று காத்திருக்க முடியாது. சரி பிரிட்னி, நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? முடியாது. அது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது எனது நண்பர்களுக்கு அழைக்கப் போகிறேன்.
என் மோதிரத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றனர். எனக்கு உங்களை பற்றி பெருமை இருக்கிறது. ஹே நண்பர்களே, பிரிட்னி, என் நண்பர்களை சந்திக்கவும். என் யோசனை அழகாக இருக்கிறது. நான் அந்த மோதிரத்தை நகை வியாபாரியான இது உண்மையில ஒரு வைரம் தான். நம்பவே முடியலை. ஜூலி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பணம். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நிக்கோலுக்கு கொடுக்கிறேன். அவ ஸ்குவீஸ் விக்கிறாள். என்ன முட்டாள்தனம்! எல்லாரும் $4. நான் அத வளையம் என்று சொல்லுவேன். அரிய அளவு எம்களை கொல்லட்டும். நான் அவைகளை எல்லாம் சாப்பிடுவேன். உன்னிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது. நான் அதை பரிமாற்றம் செய்ய சலுகை செய்கிறேன். ஒரு மோதிரத்துடன் காகிதம், கத்தி, வாடா விளையாடலாம். வா, இது ஒரு சாக்லேட் பாராக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொறுமை இருந்து கொள். இது வெறும் சாக்லேட் அல்ல. பார்க்கலாம். அவள் என்னை கைப்பற்றி இருக்கிறாள். ஒரு நிமிஷம், என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போகிறேன். வாவ், ஒரு பேலட் ஷேடோஸ். நல்ல வாசனை வருகிறது. எனக்கு சாக்லேட் ஷேடோ பேலட் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இது ரொம்ப ருசியானதாக தெரிகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ருசியாக இருக்கிறது. சில ஷேடோஸ்க்கு செல்லலாம். எனக்கு இது பிடிக்கும். இதன் இரண்டாம் பகுதி பேலட். ஆமாம், உன் பற்கள் நகைச்சுவையாக இருக்கின்றன. நினைத்து பாரு, சாக்லேட்டை விடவும் வேறுபட்டது. நீங்கள் அந்த சேய் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? முடியாது. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக அருமை. அவள் ஒரு பேராசைக்கு தோழி. ஆனால் எனக்கு உண்மை பாடை உண்டு. இதன் பொருள் என்னை அழகான பிரகாசமான மேக்கப் போட முடியும். இது நிஜமாகவே அழகாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் மிகவும் அழகான பெண். நன்றி ஜூலி. இந்த மேக்கப் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எப்படி எனக்கு மேக்கப் செய்யலாம்? பிரச்சனை இல்லை. உண்மையில் நான் இந்த பேராசை இருக்கும் பெண்ணிடம் பழி வாங்க போகிறேன். அவளுக்கு அழகான மேக்கப் வேண்டும். சரி, அவளுக்கு ஒரு மேக்கப் கிடைக்கும். நீ அசாதாரணமாய் அழகாக இருக்க போகிறாய். ஓ இல்ல, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? நான் கோபமாக இருக்கிறேன். சரி, நான் நெளியர் ஏற்கனவே ஒலிக்கின்றது. ஆகவே எழுந்திரங்கு. இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம். நானே மறந்துவிட்டேன். உருவி நாளே நாட்காட்டியில். இது நல்ல செய்தி. இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம். முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது. இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம். எனக்கு ஒரு பலூன், ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம். பார், இது ஒரு உண்மையான பேய். இது இவ்வளவு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை மியாவின் அறையில் தொங்க விடுகிறேன். அதுவும் அருமை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இது என்னுடைய சந்தர்ப்பம். ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது. நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன். அதுவெல்லாம் இல்லை. என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன. அவற்றை மியாவுக்கு முயற்சிக்கிறேன். இது சிறப்பாக வந்தது. அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது. பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே. நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இறுதி பூச்சும் ஸ்லைம் தான். இது எப்படி நன்கு நீள்கிறது. அதை என் கைகளில் இருந்து விடக்கூட விரும்பவில்லை. ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம். சரி, அதுதான். இது என்ன? ஓ, என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன். நிறுத்து. இது உண்மையில்லாதது போல தெரிகிறது. இது எல்லாம் சுழிக்கையா? ஐயா, எனது கைகள். ஓவியம். மியா, பதற வேண்டாம். இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன. சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம். அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள்? ஓ, அந்த என்னுடைய முகத்தை எண்ணில் வைத்திருக்கிறேன். சபம். தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள். சில நிமிடம் பிடிங்க சூசி. சுவர் எங்கே வந்தது? இது சில வகையான பைத்தியம். ஹாய் மியா, இனிய ஹாலோவீன்.
நீயே கேடா சூசி, உன்னிட பழிவாங்க நான் இருக்கிறேன். வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன். நம்பு, எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும். நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மர மேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன். அந்த துளையில் வைக்க போகிறேன். நன்றி. எதுவும் தெரியாதவாறு பாப்கார்னை கொளுத்துகிறேன். ஆல்ரைட், பாதி வேலை முடிந்தது. என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது? பயங்கரமாக இல்லையா? பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தை இட்டு விளக்குகளை மிதமிஞ்சு செய்ய வேண்டும். இப்போ முழுக்க மௌனம். பார்க்கவும், நான் மேஜையின் கீழ் மறைகிறேன். ஓ, ஒரு திகில் படம். அருமை. நான் இதை பார்க்கவே நினைத்தேன். இங்கே பாப்கார்னும் இருக்கின்றது. சூப்பர். அதில் என்ன பிரச்சனை? நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். அதிர்ச்சி. ஓ இல்லை, யாரோ எனது விரலை கடித்து விட்டார். என்ன ஒளிவு? பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா? நீங்கள் ஊகித்தீர்கள். நான் ஓட வேண்டும். மன்னிக்கவும் மியா, ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை. எனக்கு இன்னும் நிறைய கபட கேமர்ஸ்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தது, கபட கேமர்ஸ் செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன். இது உண்மையானது போல தோன்றுகிறது. கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்ப்பிடியும் வேண்டும். சூப்பர். அலங்கரிக்கனை வந்துடி வரலே. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. என்னிடம் என்னவென்று பாருங்கள். எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன். நன்றி சூசி. ஓ, எனக்கு மைஃபே. ஓ இல்லை, என் கரத்தில் குத்திக் கொண்டேன். உதவி செய்யுங்கள் சூசி. நாம என்ன செய்யணும்? ஓ இல்லை, என்ன வித்தியாசமானது அந்த துளை. என்னால் முடியவில்லை. நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை, ஆனால் அவள் அதை வாங்கினாள். அது சூசியின் கைதானா? அது உண்மையானது அல்ல. எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர். சரி, ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். ஆமாம், அடுத்த துண்ணலுக்கு இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்டில் நன்றாக பூசுவேன். அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன். அவ்வரும் சறுக்கமாயிருக்குது. சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு ஒரு விளவிக்ஸ் அணிய ஆரம்ப சிவவாய். கையோபம் இறுதி உதவி. அது சூசிய தூண்டும். வணக்கம் மாம். போல ஒரு ஹாரர் படம் பார்ப்பது எப்படி? அவளின் முதுகில் அது என்ன? முடியவில்லை என்று. இது என்ன? நான் மியாவின் முடியை முழுவதும் இழுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம். சூசி. அது நாகச்சுவன். ஹாய், உங்களுக்காக இருக்குது. உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்ல. ஓ, கவலைப்படாதீர்கள். அவருக்கு பாடம் புகட்டுகிறேன். நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன். இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன். அற்புதமாக மாறியது. எவ்வளவு அற்புதமான பிடிப்பு! நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது. எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸுகள் பிடிக்கும். ஓ, ஒரு மூளை எடுத்த முட்டை. இது அருவருக்கத்தக்கது. விருப்பமில்லை. ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும். அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன். ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும். நான் ஒரு அருமையான ஜாக் ஓ லாண்டர்ன் பெற்றுள்ளேன். உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும். ஆர்க்கியம். இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது. அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும். சூப்பர். ஜாக் ஓ லாண்டர்ன் இடத்துல இருக்கிறது, ஆனால் அதுவே போதுமானதல்ல. எனக்கு சூசியின் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது. கம்பளத்தில் குருதியான பாதுகுறிகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன். இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்ததென்று எதுவும் இல்லை. நிறம் தயாராகி இருக்கிறது. அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன். சூப்பர். இது என்ன? இது ரத்தம் போல தோன்றுகிறது. ஓ மை காஷ், எனக்கு பயமாக இருக்கிறது. யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர். ஓ இல்லை, இப்பொழுது நாம வெளியே போகலாம். நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசி.
ஸ்ட்ராபெரிஸ் நிறுத்து மியா வெளியே போக மறைவு இருந்த தலை சொல்றது ஜாக் பண்ணி அளவாவுக்கு இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள். எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும். இதை நான் யோசித்து விட்டேன். இந்த வெண்பட்டு துவாலை எடுத்து தரையில் பரப்பி அதில் என் இரத்த தம கையை பதிக்கிறேன். Susie, அவளை delivery mean the reward for things that I'm totally high currents. Do you mind? Are you skill moilde? Super. Church. இப்போது நீங்கள் அணையை தனது இடத்தில் தொங்க வாருங்கள். அதுவே. உடனே எதையும் சந்தேகப்பட வேண்டாம். வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும். ஒரு அட்டை போதாது. 4 நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும்? இது சூசியை வைக்கப் போவது. நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை. இரத்த குளியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும். இன்னொரு அற்புதமான யோசனை, ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன். இது சுசிக்கு கடைசி துரோகமாகிவிடும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நினைப்பது அது போதுமானது என்பதே. எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன். முக்கியமானது என்னவென்றால், என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம். இந்த நாளை கழுவ நேரம் இது. ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது. இந்த நீர் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இரத்தமா? நிச்சயம் மியா தந்திரம் செய்திருக்கிறான். நான் உலர்ந்து அவளை தேடப் போகிறேன். ஓ நாகரீகம், துணி இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. இது என்ன? யாரோ என்னை பின்தொடர்கிறேன். ஒரு கியாடுமை. நாம வெளியேற வேண்டும்.